ஆயால் என்னதான் கிச்சனில் நம்ம விதவிதமாக நிறைய திங்ஸ் வச்சுருந்தாலும் இன்னுமே சில முக்கியமான திங்ஸை வாங்க மறந்துருப்போம். அதில் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது என்னென்னா ஸ்பேச்சுலா ஒன்று, பீலர் ஒன்று, சாப்பர் ஒன்று. இந்த திங்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இன்னமும் சில பேர் இதெல்லாம் வச்சிடலாம தான் இருக்காங்க. ஈவன் எங்கள் அம்மாலாம் கூட இதெல்லாம் வாங்கினது கிடையாதுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்பேச்சுலா, இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சட்னி அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேச்சுலா வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். என்ன தான் கரண்டியால் நம்ம சுரண்டி எடுத்தாலும் இந்த ஸ்பேச்சுலா வச்சு 2 தடவை எடுத்தோம் அப்படின்னா அந்த வெசல் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். ஸோ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு ஸ்பேச்சுலா வாங்கி வச்சுக்கோங்க. மினிமம் இது நம்ம ஊரில் 30 ருபீஸ் 50 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்பேச்சுலா ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். நெக்ஸ்ட் ஒன் பீலர். நம்ம இது வந்து கேரட் தோல் சீவும் உருளைக்கிழங்கு தோல் சீவும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். பட் பஜ்ஜி போடுறதுக்கு நான் இதை தான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற திங்ஸ்லேயே ரொம்ப பழசுனா இந்த பீலர் தான். ஏன்னா அவ்வளோ எனக்கு வந்து பிடிக்கும். இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த பீலர் வச்சு நம்ம மீன் செதில் கூட எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கத்தில் ஷார்ப்பாக இருக்கும், அதை வச்சு மீன் செதில் எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் ஒன் சாப்பர். இது வந்து என்ன, கட் பண்ண வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் கேட்பாங்க. ஆனால் இந்த சாப்பர் வந்து ஆம்லேட் போடுறதுக்கு, நம்ம அடை செய்கிறதுக்கு, அதுக்கெலாம் நம்ம ஆனியன் கட் பண்ணும் போது சின்னதாக ஸ்லைஸ் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஸோ அப்போது ஒரு 4 வெங்காயத்தை எடுத்து 4ஆக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு சாப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபைன் ஆகிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆம்லேட் போட, அடை செய்கிறதுக்கு, அப்புறம் கிரேவி இதெல்லாம் செய்யணும். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா இந்த சாப்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 3 இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷாப்பிங் போகும்போது மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க.